வணக்கம் நண்பர்களே. அடுத்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த செய்திகள் தினமணி வாயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக முதலாவதாக இஸ்ரோ நாசா வடிவமைத்த நிசார் செயற்கைக்கோள் ஜூலை 30 விண்ணில் நிலைநிறுத்தப்படுகிறது. ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இது ஏவப்படுகிறது. இஸ்ரோவும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசாவும் இணைந்து புவியின் மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிப்பதற்காக தான் இந்த நிசார் செயற்கைக்கோளை செலுத்துகிறாங்க. அதற்கான ஒப்பந்தம் இருதரப்பிற்கும் இடையே கையொப்பமானது. அதன்படி இருநாட்டு விண்வெளி ஆய்வாளர்களின் தொடர் முயற்சியில் ரூ.12,000 கோடி மதிப்பில் நிசார் செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டது. அதற்கான பணிகள் கடந்த ஆண்டு நிறைவு பெறுகின்றன. நிறைவு பெற்றன. அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட சோதனை முடிவுகளின் நிலையில் நிசார் செயற்கைக்கோள் GSLV F-16 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள 2வது ஏவுதளத்திலிருந்து ஜூலை 30 மாலை 5:40 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகளில் விஞ்ஞானிகள் தற்போது ஈடுபட்டுள்ளனர். இந்த செயற்கைக்கோள் புவியிலிருந்து 743 கிலோமீட்டர் தொலைவில் சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. மொத்தம் 2392 கிலோ எடை கொண்ட அந்த செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் 3 முதல் 5 ஆண்டுகள். இந்த திட்டத்தின் வாயிலாக புவியின் சூழலில் மாற்றங்கள் குறித்து நுட்பமான ஆய்வுகள் மேற்கொள்ள முடியும் என்பதற்காக தான் அனுப்புகிறாங்க. இதன் மூலம் புவியின் சுற்றுச்சூழல் அமைப்புகள், பருவநிலை மாற்றங்கள், பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த தகவல்களை பெற முடியுமா. குறிப்பாக புவியின் நிலப்பரப்பு, நீர்ப்பரப்பு, பனிப்பரப்புகளில் ஏற்படும் சிறிய மாற்றங்களை கூட அறியலாமா. நிசார் செயற்கைக்கோள் புவிப்பரப்பை முழுவதுமாக 12 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி துல்லிய தரவுகள் மற்றும் உயர் தெளிவுத்திறன் கொண்ட படங்களை வழங்குமா. இதற்காக L பேண்ட், S பேண்ட் ஆகிய வேறு வகையான சிந்தட்டிக் அப்ரோச்சர் ரேடார் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அப்போ L பேண்ட், S பேண்ட் இதற்கு பயன்படுத்துகிறாங்கிறாங்க. இதற்கு முன்பு வரை அனுப்பப்பட்ட செயற்கைக்கோளில் ஒற்றை அலைவரிசையான சிந்தட்டிக் கருவிகள் மட்டுமே இடம்பெற்றிருக்குமா. ஆனால் நிசார் செயற்கைக்கோளில் மட்டுமே முதன்முறையாக 2 அலைவரிசை கருவிகள் இடம்பெற்றுள்ளனவா. நிசார் திட்டத்தில் S பேண்ட் சிந்தட்டிக் அப்ரோச்சர் ரேடார், GPS ரிசீவர், அதிக திறன் கொண்ட சாலிட் ஸ்டேட் பதிவு மற்றும் சேமிப்பு கட்டமைப்பு, தரவு துணை கட்டமைப்பு, டேட்டா சப்சிஸ்டம் ஆகியவற்றை நாசா வடிவமைத்துள்ளதாம். அதுபோக S பேண்ட் சிந்தட்டிக் அப்ரோச்சர் ரேடார் செயற்கைக்கோள் ஒருங்கிணைப்பு மற்றும் தகவல் தொடர்பு வசதிகளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளதாம். அது மட்டுமல்லாது செயற்கைக்கோளை ஏவுவதற்கான ராக்கெட் மற்றும் இதர திட்டப்பணிகளை இஸ்ரோ மேற்கொண்டு வருகிறதாம்.